ஹாய் மக்களே. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக சூப்பராக இருக்க போது, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 2 நாள் லீவ் சொல்லிட்டாங்க. யூஸ்வலாக லீவ்னா நாங்கள் நேட்டிவ்க்கு போய் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் திடீர்னு எதிர்பார்க்காம லீவ் சொல்லிட்டனால சரி ஓகே டக்குன்னு எங்கெல்லாம் பிளான் பண்ணி நம்ம வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ திருப்பத்தூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ஸ் ஆகிருக்கும். 10 மந்த்ஸில் நாங்கள் எங்கேயுமே வெளியே போனதே இல்லை. எந்த லீவ் கிடைச்சாலும் ஆற்காடு போயிடுவோம், இல்லை சென்னை போயிடுவோம், இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் திருப்பத்தூர்லேயே இருக்கோம். சரி ஓகே எங்கன்னா போகலான்னு பார்க்கும்போது சரி ஏலகிரி பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப கிட்ட, ஒன்லி 20 கிலோமீட்டர்ஸ் தான். சரி அதனால் சரி இந்த வீக்கெண்டு ஏதாவது பிளான் பண்ணுவோன்னு யோசிக்கும் போது ஏலகிரி போகலான்னு முடிவு பண்ணோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம் மக்களே. அது கூட டக்குன்னு நேற்று நைட்டு தான் இந்த மாதிரி 2 நாள் லீவுன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ கூட நாங்கள் வந்து சரி ஊருக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னே ஒரு யோசனையிலே இருந்தோம். சரி ஓகே அப்புறம் வந்து சரி வேண்டாம் அதனால சொல்லிட்டு காலையில் கிளம்புற மாதிரி தான், எப்படியும் கிளம்புனா லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எதனா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக எல்லாமே எதனா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா மணிக்கு வீட்லேயே காலையிலேயே பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. சரி இங்கேருந்து ரொம்ப கிட்ட தானே அதனால சொல்லிட்டு நாங்கள் இப்போ தான் கிளம்புனோம். ஸோ போயிட்டே இருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல முன்னாடி. இவ்வளோ நாள் இங்கே இருந்து நம்ம வந்து வரவே இல்லை இங்கே. இன்னைக்கு வீக்கெண்ட் வேறு பார்த்தீங்கன்னா எதிர்க்கு நிறைய கார் வந்துட்டுருக்கு. அங்கே மேலே பயங்கர கூட்டம் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிற ஸ்பாட்டு இந்த ஃபண்டரா பார்க்கு தான். ஸோ ஏலகிரியில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வீடியோலாம் எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காம்போ அவைலபிளுங்க, டிக்கெட்டோட காம்போ அவைலபிள். நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்போ சூஸ் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் 2-3 பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிறனால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. எங்கள் 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டிக்கெட்டு, அப்புறம் லக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டிக்கெட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு லட்சுமி? கோழி பாறை. கோழி பாறை பேரு அமெரிக்கன் சில்கியா. நல்லா பாரு அந்த கோழி பாறை உன்ன மாதிரியே இருக்குது, கியூட்டா புச்சுக்கு புச்சுக்குன்னு மொசமொசன்னு இருக்கு, புச்சுக்கு புச்சுக்குன்னு இருக்குடா. பேபி அச்சி பேபி கடிக்காது, பேபி வயித்துக்குள்ள சேஃபா இருக்கு. நீ தான் வெளிய இருக்க, உன்னை தான் கடிச்சிடும். நீ தான் கிட்ட போக கூடாது. நான் கிட்ட போனா அது கடிச்சிடுவானா, நான் தூரமா போறல. தூரமா இருக்கியா? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கோழி வகை இருக்குது. ஆனால் அதில் இது மட்டும் தாங்க பெருசாக இருக்குது. நல்லா இந்த பிரம்மா ஆரிஜின் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏன்ட்டு, மீதிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரான்ஸ் கோழி, யூஎஸ்ஏ கோழி. பிக்கஸ்ட் சிக்கனா உலகத்திலேயே வந்து இதுதான் பெரிய கோழி. 6 kg வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. லக்ஷன் இங்கே பாரு, ஓட்டுக்கு போஸ் கொடு லக்ஷன். நோர் கார்டு అంట కూడా తల కాడ தான் అంటారు, తల బాడీ అంట சூப்பரா. இதரா இது கிரீன் கலர் இருக்கு பாரு, இகுவானா. They are the second smallest monkeys. ஆமா மங்கி மாதிரி தான் இருக்கு பார்க்கிறதுக்கு, சின்ன மங்கி. டாடி கொடுக்குறாரு பத்தியா, அந்த வச்சு தின்ட்டான் சொல்லு. சூப்பர்கா. ஒண்ணும் பண்ணாதே, அது ஒண்ணும் பண்ணாத. தின்ட்டாந்தி அப்ப தின்ட்டாந்தி அது. చూసా இதுக்கெல்லாம் பயப்பட்டா ஒன்றும் பண்ணாது.
இச்சலகா பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் எவ்வளோ பிடிச்சி இருக்கு போடுறா நம்மளாம் மாட்டினா பொழுந்துருண்டா அது. அதனோட முட்டை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, குயிக்காக இருக்குது. இது என்ன மேலா ஃபீமேலா? அது எது மேல் ஃபீமேல் தெரியல. ஒரே வாயில் சாப்பிடுச்சுடா. இங்கே பார்த்தீங்கன்னா டாக் வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ஷிட்ஸு வெரைட்டி, இன்னொன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்லேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐஸ்லாம் இழுத்துட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெரைட்டி வந்து மீதி 3 நாயுமே வச்சுருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் தாங்க. இங்கே முக்கியமே வந்து இந்த ஃபண்டரா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் தான் ஸ்பெஷாலிட்டியே. ஸோ எக்கச்சக்க வெரைட்டியான பேர்ட்ஸு. ஆனால் நிறைய பேர்ட்ஸ் கீழே வர மாட்டேங்க, ஏன்னா வரவங்கெல்லாம் ஃபீட் பண்ணி அதுக்கு வயிறு ஃபுல்லாகவே இருக்கும் போல இருக்குது. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய வெரைட்டி பேர்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த கிளிலே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய வெரைட்டி இந்த பக்கம் வச்சுருந்தாங்க. லக்ஷன் நிக்கடிச்சு டாடி எப்பா ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேர்டு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்டோடனே கைக்கு வந்துடுச்சு. இந்த ஒரு பேர்டு தாங்க எல்லாரோட கைக்குமே வருது. மீதிலாம் வந்து இறங்கவே மாட்டேங்குது, பசியே இல்லை போல். இது மட்டும் அழகாக வந்து நம்ம ஃபீட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கையில் வந்து உட்காந்துருச்சு. லக்ஷன் வந்து பயப்படுறான். எனக்குமே பயமாக தான் இருந்துச்சு கையில் வாங்கிறதுக்கு. ஆனால் எதுவும் பண்ண மாட்டேங்குது, அழகாக அது வந்து ஃபீட் மட்டும் பண்ணிக்கிது, அழகாக இருக்குது. பட் ஆனால் இப்போ லக்ஷ்மியும் அவங்க அப்பாவையும் பார்த்திங்கன்னா அதை ரொம்ப நம்ம நயன்னு பண்ணிகிட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கடிக்க ஆரம்பிச்சிடுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு மரங்கொத்தி மாதிரி இருந்துச்சு, ஆனால் மரங்கொத்தி இல்லை, அது வெறும் ஃப்ரூட்ஸ் தாங்க சாப்பிடுது. அங்கே இது வச்சுருந்தாங்க வாட்டர் மெலான், அதுதான் சாப்பிடுது. கொஞ்சம் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் நம்ம கைக்கே வந்துடுது. அந்த மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு பேர்டு பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு அழகாக ஃபீட் பண்ண உடனே வந்துடுச்சு. எனக்கு பயமாக இருக்கே. இன்னும் பயம் கச்சிச்சா? எங்கே கச்சிச்சு? ஒன்றும் பண்ணாதுராது. எல்லா பேர்ட்ஸும் உன் கைக்கு அழகாக வந்துடுதுப்பா. எனக்கு தான் பயமாக இருக்குது தூக்க. அந்த பெருசு வருமா மேலே? அப்படியே வை, வந்துடும் பார் கை மேலே. அப்படியே வச்சு ஒன்றும் பண்ண, நீ பயந்தா அது வராது. அப்படியே கை நீட்டு, கால் கிட்ட கை நீட்டு, அது வரும் பாரு அடுத்து. நமக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்க, அதனால நான் வந்து கையிலே எடுத்துக்கல. என் பையனுமே வந்து நான் தூக்கிக்கிறேன்னா வேணான்றான், ஏன்னா அவனை லைட்டாக ஒரு வாட்டி கடிச்சிடுச்சு, அதனால் அவன் பயப்படுறான். செமையாக இருக்குல்ல. இருக்கிறதுலே பெரிய பேர்டே இதுதாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் மேலே ஏறிடுச்சு, சூப்பராக உட்காந்துட்டு இருந்துச்சு. அவருக்கு பயம் இல்லாமல் எடுத்துக்கிட்டாரு. பட் நமக்கு தான் இதை பார்க்குறப்ப பயமாக இருக்குது. அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா என் ஹஸ்பண்டோட அது வரவங்க எல்லாரோட ஷர்ட் பட்டனையும் பிடிச்சி கடிச்சு இழுத்துட்ருக்குங்க. அது வந்து ஏம் செய்யுது, அது ஈடிச்சு அந்த பட்டன் பட்டனை கடிக்குதா? பட்டனை கடிச்சு எடுத்துரும் பாரு. ஆமா, அது அட்ராக்டிவ் பட்டன் தான். பட்டன் கடிக்குது, விட்டுடுச்சு. அட்லாஸ்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு பேர்டையாச்சும் எடுத்து கையில் வச்சு ஆசை பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ அது பார்த்திங்கன்னா நடந்துடுச்சு. பயத்தோடையே எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஒன் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் தான், டாய் ட்ரெயின். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸை சுற்றி வருது, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் வியூ மாதிரி இதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே நல்லா இருந்துச்சு. லக்ஷன் தான் முக்கியமாக எனக்கு டாய் ட்ரெயின், அவனுக்கு எங்கே மாலில் பார்த்தா கூட வந்து போகணும்னு சொல்லுவான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வாய்ஸ் மாதிரி போட்டாங்க. அந்தந்த அனிமல் கிட்ட வரப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த அனிமல் பற்றி அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. குட்டி எலிடா, அதுக்கு ஃபீடிங் பாரு எப்படி பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கு நல்லா குட்டி குட்டியாக கலராக வந்து அந்த டேங்க்குள்ளே வச்சுருந்தாங்க. இது வந்து தனி செக்ஷனாக வச்சுருந்தாங்க இந்த ஃபிஷ்ஷு, இந்த மினியேச்சர் மாதிரியான அனிமல்ஸு. ஓவராலாக இந்த ஃபண்டரா வேர்ல்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. ஒரு நாள் வந்து ஜாலியாக வித்தியாசமான பறவைகளை அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பண்ணிட்டு போகிறதுக்கு நிஜமாகவே நல்லா இருந்துச்சு.
இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டு அந்த பெரிய பெரிய கோல்டன் ஃபிஷ் எல்லாம் உள்ளே விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இதுவுமே பார்க்குறதுக்கு. ஃபண்டரா வேர்ல்டு முடிச்சு லஞ்சுக்கு வந்துட்டோம் நாங்கள். ரைஸு, அப்பளம், ஆம்லெட்டு இது மட்டும் நாங்கள் தனியாக வாங்கினது. அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, தயிர், ஒரு கூட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல்ஸில் வர்றது. என்ன சாப்பிட்ற? ஃபஸ்ட்டு வெஜ்ஜு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பச்சைப்பயிறு குழம்பு கொடுத்துருந்தாங்கல்ல, சரி அது சாப்பிட்லான்னு சாப்பிட்டு சொல்லு. சூப்பராக இருக்குமா? சாப்பிட்டியா ஆல்ரெடி? எப்படி இருக்கு? பசிக்கு என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல, சரியான பசி இல்லை. 3 மணி 3:30 மணி ஆயிடுச்சு. லேட் ஆகிடுச்சிங்க வரத்துக்கு, 3 ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் காரமாக இருக்குது, லைட்டாக அந்த உரப்பா காரம் இல்லை, கொஞ்சம் உரப்பாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அதே டேஸ்ட் இருக்குது. பட்டோ எப்படி இருக்குது சாப்பாடு? சாப்பிட்டியா? இன்னும் இனிமேல் தான் சாப்பிட்ணுமா? எப்படி இருக்கு பட்டோ? டு யூ லைக் இட்? என்ன வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சா? செம்ம சாப்பாடு, கிட்டத்தட்ட அப்படியே வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அவங்க கொடுத்த குவான்டிட்டி வந்து ஒரு சாப்பாடே 2 பேர் சாப்பிடலாம். சாப்பிடவே முடியாதுங்க, குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனால் அதையே நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா பார்த்துக்க. பசி ஒரு பக்கம், ஏன்னா நாங்கள் காலையில் வந்து ரொம்ப லைட் ஃபுட்டு, வெறும் பழம் மட்டும் தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் தர்பூசு, கொஞ்சம் சப்போட்டா, கொஞ்சம் இது அது என்னது இது பலாப்பழம், அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான், வாழைப்பழம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் இங்கே வந்து மணி 3 ஆயிடுச்சு. நாங்கள் சொன்ன மாதிரி வீடியோவில் சொன்னோம் இல்லையா, கிளம்புனதே வந்து அங்கே 12 மணிக்கு ஆயிடுச்சு. இங்கே வந்து அந்த இது பேர்ட்ஸ் பார்க்கு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கெல்லாம் 3 ஆயிடுச்சு. ஸோ பயங்கர பசி. ஆனால் சாப்பாடு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஹோட்டல்ஸை கம்பேர் பண்ணுற டைமில் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லை எங்களுக்கு தெரியலையான்னு தெரியல ஹோட்டலுங்க கண்ணுக்கே, பட் ஆனால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஓகே மீல்ஸ், ஆனால் இங்கே பிரியாணி கூட அவைலபிளாக, லேட்டாக வந்தனால பிரியாணிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். பட் ஆனால் அது நாங்கள் போவோமா இல்லை சும்மா வெளியே இருந்தே வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வந்துடுவோமான்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல, பார்க்கலாம். போட் ஹவுஸுக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸுக்காகவே கேம்ஸு, வெறும் கேம்ஸுக்குன்னே பார்த்திங்கன்னா தனியாக இடம் இருக்குது. ஒரு 4-5 கேம் இருக்குது. இந்த ஜம்பிங் கேம், பஞ்சி ஜம்பிங் மாதிரி ஜம்பிங்கு, அப்புறம் இந்த மாதிரி வாட்டர் கேம்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்குன்னே தனியாக ஒரு இடம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஏலகிரியில் சுற்றி நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ் தான் இருக்குது பசங்களுக்கு. ஸோ அவங்க நல்லா வந்தாங்கன்னா ஒரு நாள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே அந்த மாதிரி கேம்ஸு, அதுக்கப்புறம் ரெசார்ட்ஸ், எக்கச்சக்கமான ரெசார்ட்ஸ் இருக்குதுங்க ஏலகிரியில். வந்திங்கன்னா ஒன் டே ஒரு நைட் ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இதில் உட்காரன்னா அவனுக்கு எப்படி பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் நாங்கள் சொல்ல பசங்களை பார்த்து அப்படி இப்படி பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அந்த வாட்டர் கேம் முடிச்சுட்டு வந்து இதை பார்த்த உடனே இதை விடலை, இல்லை போயே ஆகணும்னு சொல்லி இதுலேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து கூட ஒரு ஆள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா தான் போயிருந்தார். இந்த மாதிரிலாம் அவனுக்கு இந்த மாதிரி கேம்ஸுக்கு போகணுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இதில் கொஞ்ச நேரம் 2 பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா போட்டிங்க்கு போகலான்னு சொல்லி உள்ளே வந்துட்டோம். அந்த போட்டிங் போகிறதுக்கு என்ட்ரி பாஸ் தனியாக வாங்கணுங்களாம். ஸோ அது என்ன, என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு உள்ளே வந்தால் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க விளையாடுறதுக்கு, ஸ்லைடு, அப்புறம் வந்து ஊஞ்சல், இந்த மாதிரி நிறைய விஷயம் பசங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 இருக்குது இதில், இங்கே ஏலகிரியில் 2 தான் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி துடுப்பு
துடுப்பு வச்சு அவங்களா கூட்டிகிட்டு போகிறது ஒன்று, இன்னொன்று வந்து பெடலிங் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ நான் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பெடலிங் போட் போகலான்னு நினச்சோம். சரி ஓகே, ஒருவேளை நம்மளால் முடியலன்னா என்ன பண்ணுறது, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெடலிங் போட்டு போகாமல் இந்த மாதிரி துடுப்பு போட்டுக்கே வந்துட்டோம். இதுவும் நல்லா தாங்க இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த துடுப்பு போட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் 10 பேர் கிட்ட போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த போட்டில் யாருமே இல்லை, வெறும் நாங்கள் மட்டும்தான் உட்காந்துட்டு 3 பேருக்காகவே போனோம். எனக்கு அதே ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஐயோ எங்கடா பேலன்ஸ் வருமா அண்ணான்னு அந்த அண்ணா கேட்டுகிட்டே இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் இதே ஆர்டரில் 3 பேர் இப்படியே உட்காருங்க, நான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னாங்க. ஸோ மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மதியம் வந்து ஈவினிங் வந்து 5:30 ஆயிடுச்சா, 6 o'clock அது பாரு 5:54. சூப்பர். ஒரு நாள் எப்படா ஓட்டுறதுன்னு யோசிச்சுன்னு இருந்தோம். ஆமாம், சூப்பராக எங்கேஜிங்காக ஒரு நாள் முடிஞ்சுது. ஆமாங்க, நல்லா போச்சு இந்த டே. அதாவது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது, அப்புறம் வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் நிறைய இருக்குது. குழந்தைங்க விளையாடுற மாதிரி கேம்ஸு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வந்தாக்கா பசங்களை ஒரு நாள் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இங்கே சூப்பராக நிறைய கேம்ஸ் இருக்குதுங்க. வாட்டர் கேம்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் பார்த்தோம் நாங்கள் இன்றைக்கி. ஒரு நாள் ஓகே, லீவு எப்பயும் போல் யூஸ்வலாக வீட்டில் இருந்து செலவு பண்ணுறதை விட இன்றைக்கி வந்து ஓகே என்ன தான் இருக்குது ஏலகிரியில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டனே கிளம்பிட்டு 6 மணி ஆயிடுச்சு. ரக்ஷன், இன்னைக்கு என்ஜாய் பண்ணியா நீ? எங்கெங்க போன? அவனுக்கு திருப்தியாக இருக்காது, எவ்வளோ போனாலும் திருப்தி இருக்காது. ஜீப்பு, அப்புறம் ஜீப்பில் எங்கே போன? ஜீப் கார் போட்டும் கார், அது டேஷிங் கார். அது போய் இடிச்சோம்ல, அதானே அந்த அக்காவை துரத்தி இடிச்சோமே, டேஷிங் கார். அது பேர் என்ன? டேஷிங் கார். அது நல்லா இருந்துச்சா? அப்புறம் தண்ணியில் ஓட்டினிய, அது நல்லா இருந்துச்சா? தண்ணியில் பெடல் பண்ணிக்கிட்டே ஓட்டினிய, மெரிச்சிக்கிட்டே ஓட்டினிய. தண்ணியில் ஓட்டினியடா மெரிச்சிக்கிட்டே. நீ தானடா தனியா மெரிச்ச தண்ணியில. எல்லாத்தையும் ஓட்டிடுவாங்க, கடைசியில வந்து நான் ஓட்டவே இல்லை, எனக்கு திருப்தியே இல்லைன்னுவான். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். பாய் சொல்லு. பாய்.